காலையில் 8:30 மணிக்கு மாலை வாங்கிட்டு போயினேன். எப்பயுமே வாங்குகிற கடையில் இல்லாமல் தேடி கண்டுபிடிச்சி எந்த கடையுமே இல்லாத இடத்துல போயிட்டு புதுசாக ஒரு கடையில் தலைவனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த இது மாலை வாங்கிட்டு சந்தோஷம் அந்த கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலை. பார்த்த உடனே மைண்ட் எல்லாமே அப்படியே டென்ஷன் மேலே ஏறி போயிடுச்சு. என்ன தலைவா, நான் பார்க்க வர முருகா, இப்படி பண்ணிட்டியே, இன்னும் மணி 8:30 மணி ஆகுது, இன்னும் நட திறக்கவே இல்லை, எதுவுமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு மாலை காமிச்சிட்டு ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு அந்த கோவத்தோடையே கிளம்பி போகிறேங்க. போகும்போது அங்கே இருக்கிற அர்ச்சகர் வந்து கூப்பிட்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. நான் பேசுகிறது தலைவன் கேட்டார் போல். ஐயோ, இதுக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டான், இதுக்கு மேலே அவனை சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை பார்க்குறீங்கல்ல, இந்த மாலை அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் இல்லை, இது அளவுக்கு அதிகமான சந்தோஷம் நம்ம தினசரியாக தானே அனுபவிச்சுட்டே இருக்கோம். தலைவன் நம்ம கூட பேசுகிறாரு, முருகன் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதிவால் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கங்க. எல்லா பிரச்சனைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இப்போ என்கிட்ட என் தலைவன் முருகன் பேசுகிற மாதிரியும் அவர் சோதிப்பார். அந்த சோதிக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணி நீங்கள் இருக்கீங்க, இன்னும் முருகனை நம்புறீங்கல்ல, அதுதான் அவருக்கு தேவை. பாருங்கள், கதவு திறந்து முதல் மாலை அது என் கையால் தான் தலைவர் வாங்கினார். ஏன்னா நான் கோபமாக இருந்தேன்ல, இதுக்கு மேலே இவன் கோவப்பட்டான். நான் சொல்லியே தான் வந்தேன், என்ன உனக்கு மாலை வாங்கிட்டு வந்தேன், என்னால் உள்ளே கூட சேர்க்க முடியலையே அப்படின்னு. எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான், தலைவன் முருகன் இருக்கான், கவலைப்படாதீங்க.